வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த சிற்றுரையை இறையருளும் குரு அருளும் சூக்குமாக இருந்து நல்லபடியாக வழி நடத்துவார்களாக. இந்த கூட்டு தவத்திலும் இந்த உரையிலும் கலந்து கொண்டிருக்கும் இருபால் அருள் அன்பர்கள் அனைவர்களையும் வணங்கி வாழ்த்தி உரையை ஆரம்பிக்கின்றோம். மகரிஷியினுடைய கடைசி காலகட்டத்தில், அதாவது 2006 அவர் 34-35 வயசுல முழு உணர்வு பெற்றதாக நமக்கு தகவல். அப்போ அவர் 96 வயசு இருந்தாருன்னா ஒரு 62 வருடங்களாக அவருடைய அனுபவம், அவருடைய ஆராய்ச்சி இதையெல்லாம் தொகுத்து 2006 இந்த இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கார். அதுல அந்த வேதாத்திரிய தத்துவங்கள் மொத்தத்தையும், அதனுடைய எசன்ஸ் எல்லாத்தையும் 6 அத்தியாயங்களாக முறைப்படுத்தியிருக்கார். ஸோ அப்போ நம்ம இந்த வேதாத்திரியத்தை ஃபாலோ பண்ற ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய இந்த புத்தகம், இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம்ன்ற இந்த புத்தகத்தை ஒவ்வொருத்தரும் வாங்கி வீட்டினுடைய முக்கியமான இடமாகிய பூஜை அறையில வைத்து அப்பப்போ நேரம் கிடைக்கும் பொழுது அந்த பயிற்சியோட கலந்த சிந்தனையோடு அந்த தத்துவங்களை நம்ம உள்வாங்கணும்னா அந்த தன் உணர்வுன்றது ஆட்டோமேட்டிக்கா அந்த இயல்பாகவே வந்துடும். அந்த அளவுக்கு அந்த புத்தகத்துல அவர் வடிவமைச்சிருக்காரு. இப்போ அந்த 6 அத்தியாயங்கள் என்ன சொல்றாருன்னா, இறைநிலைக்கான விளக்கம், அதுக்கப்புறம் விஞ்ஞானம், அந்த இறைநிலையின் தன்மாற்றத்துல விஞ்ஞானத்தினுடைய விரிவான தொகுப்பு, அடுத்தது புவியியல், அப்புறம் வானியல், பிறகு மனிதர்களை பிரிக்கும் குழு உணர்வுகள், அடுத்தது கடைசியாக செயல் விளைவு தத்துவம். அப்படி இந்த 6 அத்தியாயங்களாக அவர் பிரிச்சு கொடுத்திருக்காரு. இந்த மொத்த வேதாத்திரியத்தினுடைய எசன்ஸ் இந்த 6 அத்தியாயத்துல கொடுத்திருக்காரு. ஸோ அதாவது அவர் 2006 அந்த ஜனவரி 1 அவர் உரை நிகழ்த்தும் பொழுது எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. வேண்டாமை வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நான் வந்தனுடைய கடமை எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த பூ உலகில், எனக்கு என்ன வேணும்னா வேண்டாமை வேண்டும். அப்போ அவர் மனசுல அவர் அந்த மொத்த அந்த அவருடைய என்ன சொல்லுவோம், அவருடைய ஒரு அவதாரம் தான் இறைநிலையை பற்றி விஞ்ஞான முறையில சமுதாயத்துக்கு எடுத்து கொடுக்க வந்த ஒரு மகான். அதை மொத்தம் தொகுத்து ஒரு புத்தகமா வடிவமைச்சு கரெக்டா அவர் இந்த பூ உலகத்திலிருந்து விடை பெறுவதற்கு முன்னால அந்த புத்தகமா மொத்த எசன்ஸையும் வடிவமைச்சிருக்காரு. அப்போ இந்த இறைநிலை விளக்கம், அப்போ அதுல என்ன சொல்றாருன்னா, மனிதர்கள் அந்த கேள்வி ஞானம், என்ன கடவுள்னா என்ன அப்படின்ற கேள்வி ஞானம் ஒரு காலகட்டத்திலையும் ஒருத்தருக்கும் அது ஆனா அதுக்கான முழு தெளிவான விளக்கம் கிடைக்காத சமயத்துல அந்தந்த காலகட்டத்துல அவர்கள் உணர்ந்ததை ஒரு புத்தகமாவோ இல்லை கவியாகவோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல வர. அதாவது எவர் ஒருவர் அதாவது இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அந்த அறிஞர்கள் எல்லாம், அதாவது ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அது அந்த கண்டுபிடிப்பு உலக சமுதாயம் மொத்தத்துக்கும் அது சென்றடைய வேண்டும் அப்படின்றது தான் நியதி. அப்போ அது விஞ்ஞானமாகட்டும் இல்லை மெய்ஞான உணர்வாகட்டும், இது எல்லாத்தையுமே அதை கொண்டு சேர்க்க வேண்டியது அந்த அறிஞர்களுடைய கடமை. அந்த கடமை உணர்வோட இந்த நான் இறைநிலையின் தன்மாற்றன்ற புத்தகத்தையும் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் இதுல குறிப்பிடுறார்.
இதுல வந்து அவர் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இறைநிலையை பத்தி சொல்லி இருந்தாலும் அது வந்து பிற்காலத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது பழைய காலத்துல முதல்ல என்ன ஆகுனா படைப்பு அப்படின்ற பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ படைப்புனா ஒருத்தர் படைச்சிருக்காருன்னா ஏதாவது ஒரு பொருளை கொண்டுதான் படைச்சிருக்கணும். அப்ப அந்த பொருளை உருவாக்கியவர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது அதுக்கான விடை வந்து அது தொக்கி நிக்குது. ஸோ அப்போ இவர் இந்த ஆராய்ச்சியில ஒன்னொன்னுத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இவர் கடைசியா இவருக்கு வர்ற முடிவு என்னன்னா, ஒவ்வொரு பொருளின் அமைப்பும் அதன் இயக்க சிறப்புகளையும் கூர்ந்து அறியும் பொழுது இதை யாரோ ஒருவர் படைத்திருப்பார் என்று எண்ணுவதற்கு இல்லை. இதனால் நான் கண்ட முடிவு எல்லாம் வல்ல முழுமுதற் பொருளானது வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 வளங்களை கொண்டு பெருவழியாக நிறைந்து விரிந்து திகழ்கின்றது அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை கரெக்டா தொகுத்து வச்சிருக்காரு. அப்போ எல்லாமா இருக்கின்ற அந்த பெருவழியை தான் பல மூலகங்களாகவும் அந்த இறை துகளாகவும் அணுவாகவும் விண்ணாகவும் அணுவாகவும் மூலகங்களாகவும் பஞ்சபூதங்களாகவும் வந்து வியாபித்தது அப்படின்றத வந்து அவரு அதுல சொல்றார் அந்த இறைநிலையினுடைய விளக்கத்துல. அப்போ அதனுடைய தன்மைகள்ன்றது இறைநிலையின் தன்மைகள் என்ன? வற்றாயிருப்பு, எப்பொழுதும் சுத்த வெளியில வந்து எந்த ஒரு டிப்ளீஷன் ஆஃப் பொட்டன்சி இருக்காது. அதாவது ஓம்னி பொட்டன்ட், அதுக்கு வந்து நிறைவு எப்பவுமே நிறைவா இருக்கும். அதுக்கு வந்து வற்றாயிருப்பு. பேராற்றல்ன்றது வந்து அப்போ அந்த உலகில் பிரபஞ்சத்தில் காணும் பொருட்கள் அனைத்துமே சுத்த வெளியின் நுண்பகுதி தான். ஆகவே அதில் தோன்றிய விண் முதற்கொண்டு அண்டங்கள் அனைத்தும் லேசாக தன்னில் மிதக்க விட்டு கொண்டு இருக்கின்றது. இக்கருத்தே பேராற்றல். அப்ப அந்த பேராற்றல்ன்றது வந்து அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களையும் ஒழுங்கமைப்போடு இயக்கி கொண்டு இருக்கின்ற ஒரு சக்தி அப்படின்றது அடுத்த ஒரு தன்மை, இறைவனுடைய தன்மை. பேரறிவு, பேரறிவுன்றது வந்து ப்ரிசிஷன், பேட்டர்ன், ரெகுலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த பொருளும் அமைப்பு, இயக்க சிறப்பு, விளைவு இவற்றில் எப்பொழுதும் மாற்றம் பெறாமல் சிறப்பு அடைந்து கொண்டே இருப்பதும் அவை அனைத்தையும் தன்னிலே லேசாக மிதக்க விட்டு கொண்டிருப்பதும் சுத்த வெளியை விட வேறு ஒன்றுமில்லை. பிரபஞ்சத்துள்ள எல்லா பொருட்களும் முறை தவறாமல் இயக்கப்படுகின்றன. அது வந்து பேரறிவு. ஸோ நமக்கு வந்து காலையில சூரியன் உதிக்குது, ஈவினிங் வந்து அஸ்தமமாகுது, 365 நாள்ல வந்து நம்மளுடைய பூலோகம் சுத்துது. ஸோ அப்படி ஒன்றும் கரெக்டான ஒரு பேட்டர்ன் ப்ரிசிஷன்ல வந்து இயங்கிறது தான் அந்த பேரறிவுன்றது. காலம்ன்றது வந்து அந்த இறைநிலைன்றது வந்து சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல்ல குவிரிங் மோஷன், அதாவது இறுக்கம் தள்ளுதல், அப்படி ஒரு அதிர்வலையோடு இருக்கிற அந்த ஒரு சுருக்கம், ஒரு விரிவு, இதுதான் வந்து காலம் என்று கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க. அது ஒரு இறைவனுடைய இன்னொரு தன்மை. அப்போ இத வந்து இப்ப மகரிஷி தான் கண்டுபிடிச்சாருன்னா இல்ல, அவரே சொல்றாரு. இந்த 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 சுத்த வெளியை பற்றியும் இந்த தன்மைகளை பற்றியும் முக்காலத்தில் புகழ் வாய்ந்த பேர் அறிஞர்கள் விளக்குகின்றனர். எப்படி விளக்கியிருக்காங்க? அங்கிங் எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன் அருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இத்தை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எங்கனும் பெரு வழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளதெது மேல் கங்குல் பகல் அறநின்ற எல்லை உளதெது அது கருத்திற்கு இசைந்ததுவே கண்டன வெலா உணவுறு வெளியாகவே கருதி அஞ்சலி செய்குவாம் அப்படின்னு இந்த பிரபஞ்ச பேராற்றலான தெய்வத்தை பற்றி அந்த காலத்திலயும் ஒரு கவியில சொல்லியிருக்காங்க. இந்த கவியெல்லாம் நமக்கு வந்து
ஓரளவுக்கு இதனுடைய மொத்த தத்துவம் விளக்கமாகும் போது தான் அந்த கவியினுடைய அர்த்தம் கொஞ்சம் புரியும். இல்லைன்னா அது வந்து அவ்வளோ எளிதாக விளங்கக்கூடியதாக இல்லை. ஸோ அப்போ இதை வந்து அந்த காலத்துல பழங்காலத்திலேயே வந்து இறைநிலை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை வந்து விளக்கி தெளிவா சொல்லக்கூடிய அளவுக்கு அப்போ விஞ்ஞானம் வளர்ச்சி இல்லாததுனால அதை வந்து சாதாரண மக்கள்னால அதை புரிஞ்சிக்க முடியாததுனால அதை வேற மாதிரி வழக்கத்துல கொண்டு வந்து அதை இது பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இதுதான் சொல்றாரு. நாம் இப்போ இன்னொன்று வந்து இப்போ நம்ம இறைவெளி வந்து எந்த அளவுக்கு சுத்தவெளி எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றாரு. நாம் எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னா பூமியினுடைய உருண்டை மேல ஒட்டிட்டு இருக்கோம். பூமி வந்து 1000 மைலுக்கு மேல சுத்தின்னு இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு. பட் அந்த பூமி சூரியனை வந்து 15,50,000 மைல்கள் வந்து வேகத்துல ஒரு நாளைக்கு மூவ் ஆயிட்டும் இருக்கு. அப்போ நம்ம ஒட்டிக்கிட்டு சூரியனை சுத்திட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து விஞ்ஞான உலகத்துல உண்மைன்னு ஒத்துக்கக்கூடிய அளவுக்கு நம்மளால பகுத்தறிவு இருக்கு. ஆனா அந்த காலத்துல இந்த அளவுக்கு உள்நோக்கி போகக்கூடிய தன்மை இல்லாததுனால எல்லாம் ஒரு வேற மாதிரி இறை வந்து கணிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை விளக்கம் சொல்றாரு. ஸோ எப்படி வந்து இறையினுடைய விளக்கத்துக்கு வந்து எக்ஸாம்பிள்லாம் சொல்லி, அப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ள மொத்தமாக எல்லாமே அந்த இறை வெளியே சுத்த வெளியே நுண் துகளாகி அந்த துகள் தான் இறை துகள். அந்த இறை துகள் வந்து சூழ்ந்தெழுத்துனால திரும்ப ஸ்பின்னிங் ஆகி அந்த இறை துகள்களை ஒன்று சேரும்போது அது விண் அணு அப்புறம் மூலகங்களாகி அந்த மூலகங்களும் வந்து அழுத்தம் பெறும் பொழுது காற்று விண் காற்று வெப்பக்காற்று நீர் நிலம் அப்படின்ற பஞ்சபூதங்களாகவும் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் சொல்றாரு. அப்போ இது எல்லாத்தையும் அந்த ஒழுங்கமைப்பா இருக்கிறது வந்து காந்தம். அப்போ வந்து ஒரு இறைத்துகள் வந்து சூழ்நிலை சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இறைத்துகளை திரும்ப கரைந்து அது காந்த களமாகி பிரபஞ்சம் மொத்தத்திலே வந்து காந்தம் வந்து பாய்ம பொருளாக ஃப்ளூயிட் ஸ்டேட்ல வந்து அது ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு ஒரு கொத்தாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத வந்து விளக்குறாரு இந்த இறைநிலையின் விளக்கத்துல. அப்ப திரும்ப அதை சம்மரைஸ் பண்றாரு. இந்த பேரறிவு இறைநிலை விளக்கம் எனப்படுகிறது. நாம் ஆதியிலிருந்து இப்பொழுது அதன் ஆற்றலின் இயக்க நிலையான காந்தம் என்ற பாய்ம பொருளையும் உணர்ந்து கொண்டோம். நாம் உணர்ந்தவற்றை வரிசைப்படுத்தி பார்த்தால் இறைநிலை, இறைத்துகள், காந்தம், அணு அந்த ஆர்டர்ல வந்து இறைத்துகள்கள் இறைநிலையின் சூழ்நிலையினால் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து இயங்கும் பொழுது அந்த கூட்டு இயக்கம் தான் அணுவென்று கூறப்படுகிறது. இது எல்லாமே வந்து மறைபொருள். இதெல்லாம் வந்து விஞ்ஞான கருவிகளால வந்து இந்த இறை துகளை வந்து அளக்க முடியாது. ஸோ அதனால வந்து விஞ்ஞானம் வந்து அதை இன்னும் ஏற்கக்கூடிய பக்குவத்துல இல்லை. இப்போ காட் பார்ட்டிகல்னு இப்போதான் ஏதோ ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து நம்ம மகரிஷி சொல்ற இறை துகளை விட பல மடங்கு பெரியது. ஸோ அதை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த மறைப்பொருளாக இருக்கின்ற தத்துவத்தை பற்றி ஞானிகள் விளக்குனதுக்கு வந்து தத்துவ ஞானம் அப்படின்றாரு. அதாவது அணுவுக்கு கீழே இருக்கிற அந்த பிலாசபியை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது வந்து தத்துவ ஞானம். அதுக்கப்புறம் அந்த விண், அந்த இறைத்துகளுடைய கூட்டு விண், அந்த விண் அதுக்கு அப்புறம் வருகின்ற வளர்ச்சிகள் சயின்டிபிக் இதெல்லாம் வந்து விண் பிளஸ் ஞானம், விஞ்ஞானம் அப்படின்றது வந்து இப்போ இறைநுடைய விளக்கம் முதல் சாப்டர்ல இப்படி முடிக்கிறார். அடுத்ததாக விஞ்ஞானம். விஞ்ஞானத்துல என்ன சொல்றாரு, திரும்ப வந்து ஒரு ரீகேப் பண்றாரு. பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் அப்படின்ற தன்மைகளை கொண்டது இறைநிலை. அப்போ இந்த மெகாநெட், அப்போ இந்த பிரபஞ்சம் வந்து மெகானா வந்து மிகப்பெரியது, மேக்னா வந்து மிகப்பெரியது, நெட்டுன்றது வந்து வலை. அப்போ இந்த காந்தம்ன்றது வந்து மேக்னெட், மெகாநெட். இப்போ இந்த பிரபஞ்சம் வந்து எல்லா பொருள்களையும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து ஒரு கொத்தாக இயங்கி கொண்டிருக்கிறது, அதான் மேக்னெட். அப்போ இதை வந்து அந்த
விஞ்ஞானத்துல வந்து இந்த இறை துகள், மேக்னெட்டு இதை பத்தி எல்லாம் விளக்குறாரு, சொல்றாரு. ஸோ அப்போ இந்த காந்தம் இல்லாத இடமே வந்து பிரபஞ்சத்துல கிடையாது. அது அந்த இறைவனை சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாகிய அதுவே வந்து இப்ப நுண்ணிய நுண்ணிய துகளாகி அந்த நுண்ணிய துகள் தான் வந்து இப்ப மற்ற எல்லா மூலகங்களா மாறுது அப்படின்றது தான் வந்து அந்த காந்த களத்தை வந்து பிரபஞ்சம் மொத்தமா காந்த களமா இருக்கிறது தான் மெகாநெட் மேக்னெட்ன்றார். அடுத்ததாக வந்து புவியியல், எப்படி அண்டங்கள்லாம் உருவாச்சு. இப்போ வந்து முன்னாலே இப்போ பார்த்தோம், அந்த விண்ணினுடைய இறைத்துகளுடைய தொகுப்பு தான் வந்து விண்ணினுடைய தொகுப்பு அணு. இப்போ அந்த அணுக்களும் வந்து சூழ்ந்து அழுத்தப்படும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கரைசலாக மாறுகிறது. கரைசலாக மாறி அந்த கரைசல் வந்து இறைநிலையோட சுத்தவெளியோட கரையும் பொழுது அந்த காந்தம் களம் உருவாகுது. அந்த காந்த களமும் திரும்ப வந்து அழுத்தம் பெறும் பொழுது அந்த தோன்றிட்ட அந்த விண்ணுங்கெல்லாம் வந்து முதல்ல விண் சுழலும் போது என்ன ஆகுன்னா அது உள்ள இருந்து இறைத்துகள்கள்லாம் வெளிப்படும். சுழும்போது இறைத்துகள் வெளிப்படும். அந்த வெளிப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த சுழலினுடைய வேகம் குறையும் பொழுது மந்த நிலை ஆகி அதே மாதிரி மந்த நிலையில் இருக்க மற்ற ஒரு விண்ணோட இணைஞ்சு அணுவாக மாறும். அப்படி இந்த இயக்கங்கள் வந்து கண்டினியூஸா நடக்கும்போது தான் வந்து அந்த பஞ்சபூதங்கள் உருவாகுது. அந்த விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற 5 வகையான பஞ்சபூதங்கள் பௌதீக பிரிவுகள் வந்து உருவாகுது. இதை வந்து அணுக்களின் கூட்டுகள் வந்து எலமெண்ட் சொல்றோம். அப்புறம் 92 பேரணுக்கள் அப்படின்றத விஞ்ஞானம் வந்து அதெல்லாம் போட்டுட்டு காண்பது. அப்போ இறை துகள்களுக்கு விளக்கு வேகம் கொடுக்கிறது. இறை துகளுடைய இன்னொரு கேரக்டர் என்னன்னா, இப்போ 2 ஆப்ஜெக்ட் அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றனால சுற்றிக்கிட்டு சுழலும் பொழுது அதுல இருந்து இறைத்துகள் வெளிப்படுது. அந்த இறைத்துகளினுடைய தன்மை ஒண்ணு விளக்கி நிறுத்தும். ஸோ தள்ளும் சக்தி, கொல்லும் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறைத்துகள் வந்து தள்ளும் சக்தி. அப்போ ஒரு ஒரு பிளானட் இருக்குன்னா அதை சுத்தி ஒரு காந்த களம், மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த இறைத்துகளினுடைய ஃபீல்டு, அது வந்து இன்னொரு பிளானட்னுடைய இறைத்துகள் கூட்டத்தை வந்து தள்ளும். அப்போ கொல்லும் சக்தின்றது வந்து இந்த சூழ்ந்தழுத்தி கொண்டிருக்க இந்த இறைநிலை அது ரெண்டுத்தையும் வெளியில தள்ளி ஒரேடியா வெளியில போகாம அதை சூழ்ந்து அழுத்திக்கிட்டு ஒரு அரவணைச்சிட்டு இருக்கிற மாதிரி. அப்போ இந்த இது இயற்கையாவே இது இந்த இறைத்துகளினுடைய விளக்கு வேகம் கூடுது. அப்படி கூடும் பொழுது அது அந்த இதுல இருந்து வெளியில வரும்போது அது காந்த களமா அந்த பிளானட்டை சுத்தி மாறுது. இவ்வாறு எந்த அணுவும் தனது நிலையில் ஒரே மாதிரியாக தொடர்ந்து இருக்க முடியாது. ஏன்னா வந்து சில அணுக்கள் வெளியில போகும், சில இறைத்துகள் வெளியில போகும், சில இறைத்துகள் அதுல உள்ள வரும். ஸோ அப்போ அந்த அணுவினுடைய தன்மை வந்து டைம் ஆக ஆக அதனுடைய தோற்றம் மாறிட்டே இருக்கும். இது எல்லாமே காந்தம். காந்தம் என்ற பேராற்றல் சுழன்று இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்போ இப்போ ஈவன் ஒரு லேட்டஸ்ட் மைக்ரோஸ்கோப்ல வந்து அந்த நார்த் போல் சவுத் போல்ல இருந்து எடுத்திருக்க ஒரு சயின்டிபிக் ஒரு வீடியோலாம் இப்போ வந்திருக்கு. உண்மையானது, ஒரு இமேஜினேஷன் கிடையாது. அதுல எப்படி வந்து அந்த ஈவன் ஸ்மால் ஸ்பார்க்லிங் ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி வந்து சுழண்டுட்டு இருக்கு, ஒரு வேவா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் அதை பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த காந்த களம் சுத்தும் பொழுது என்னன்னா இட் வில் ஃபார்ம் துல்லிய சமதள சீர்மை அப்படின்ற ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ற ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து உருவாகும் அந்த சுழறதுலாம். அப்போ அந்த மாதிரி சுழலும் போது இதுதான் வந்து பிளாக் ஹோல், அந்த பிரமிடு இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சத்துல. அதாவது சில டைம்ல வந்து அந்த பாயிண்ட்ல ஏதாவது ஈவன் ஃப்ளைட்டோ இல்லை வந்து ஏதாவது சில கடல்ல கூட அந்த கப்பல்லாம் போச்சுன்னா வந்து இட் வில் கெட் டிசப்பியர். ஏன்னா அதை வந்து இழுத்துருவாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு சின்ன உருவத்தில் அந்த காந்தத்தினுடைய திணிவுல ஒரு மையம் வருதுன்னா அதுதான் வந்து கருமையம் அப்படின்ற மகிழ்ச்சி அதுக்கு சொல்றாரு. அப்போ அந்த கருமையம்ன்றது வந்து எல்லா ஜீவன்களுடைய உடம்புல ஓடிட்டு இருக்கிற இந்த காந்தத்தினுடைய மையப்புள்ளி வந்து கருமையம். இதை வந்து இந்த தோற்றத்தை ஜீவன் என்று சொல்றோம். அப்ப இந்த சின்ன சின்ன கிருமிகள்ல கூட அந்த காந்தத்தினுடைய அலை இயக்கம் இருக்கு. கிருமிகளும் காந்த ஆற்றலின் தன்மாற்றம் தான் அப்படின்னு சொல்லி அவர் அதை விளக்குறார்.
ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிசியாலஜியில் வர்றதுக்கு புவியியல் இதெல்லாம். அப்போ இந்த அந்த மாதிரி தன்மாற்றம் அடைஞ்ச இந்த கிருமிகளாகவும் எண்ணிருந்த கோடியாக பெருகிவிட்டன. இந்த நிலையில் தாவரத்தின் பழத்தில் அதன் விதையில் உருவாகும் சிறு உயிர்கள் தான் புழுக்களாகுது அப்படின்ற ஒரு தாவரம். இந்த பஞ்சபூதத்தின் கூட்டுல முதல் அறிவாக தாவரம் உண்டாகுது. அந்த தாவரத்தினுடைய பழம் உருவாகி அந்த பழத்துக்குள்ளேயே ஒரு காந்தத்தினுடைய சுழற்சி இருக்கும்போது அதுல இருந்தும் வந்து ஒரு புழு உற்பத்தி ஆகுது. அப்ப அந்த புழு அதுல இருந்து ஒரு அதனுடைய எச்சத்தையே வச்சு ஒரு கூடு கட்டிக்குது. அப்புறம் அந்த கூட்டுல உள்ளேயே வந்து ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட் மாதிரி இந்த கக்கூன்ஸ், இந்த பட்டுப்பூச்சியினுடைய கூடு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் அது உள்ளேயே வந்து அதுக்கு திரட்சி பெற்று அந்த அதுக்கு ரெக்கையெல்லாம் வந்து அந்த கூட்டை உடைச்சிக்கிட்டு வெளியில வருது. அப்போ அந்த வெளியில வந்து பறக்கிறது கொஞ்ச காலம் தான் அதெல்லாம் பறக்க முடியும். அதுக்கப்புறம் திரும்ப அதை கீழே விழுந்து அது வந்து புழுவாக மாறுகிறது, நிலத்தின ஊர்வனமாக. அப்படின்னு ஊர்வனமாகும் போது அதுலேயே மியூட்டேஷன், அதுலேயே இனப்பெருக்கம் இதெல்லாம் ஆகி அப்புறம் அந்த நிறைய கால்களை உடைய புழுக்கள் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபர்தர் தன்மாற்றத்துல வந்து கால்கள்லாம் குறைஞ்சி அதுக்கப்புறம் இந்த வண்டு, இந்த பூச்சி, இந்த மாதிரிலாம் இப்படி ஜீவ இனம்லாம் ஒன்று ஒன்றா வந்து அந்த தன்மாற்றம் அந்த இறைவனுடைய அடுத்த அவதார் மாதிரி அதெல்லாம் ஒன்று ஒன்றும் உற்பத்தி ஆகுதுன்றத வந்து அவர் இந்த புவியியல்ல வந்து விளக்குறார். அதே மாதிரி நடப்பனவாகிறது, அந்த ஊர்வனிலிருந்து நடப்பனவாகி நடப்பனிலிருந்து மனிதர் என்ற உருவ அளவுக்கு தன்மாற்ற உண்டாகுது. அப்ப அந்த மனிதன் என்ற உருவத்துக்கு வந்த பிறகு இதுவரைக்கும் அந்த காந்த அலையில இருந்த அனைத்து எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பேட்டர்ன் ப்ரிசிஷன், அந்த ரெகுலாரிட்டி, அந்த தன்மைகள்லாம் இருக்குங்களா, அது எல்லாம் மனிதன் என்ற அந்த கருமயத்தில் இருக்கிற அந்த காந்த முடிச்சுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தம் வந்து அதுல இம்ப்ரிண்ட் ஆயிருக்கும். அப்போ மனிதர்களுக்கு வந்து அதுக்கு முன்னால இருந்த எல்லா மாற்றத்தையும் அறியக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து அந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றேன். ஸோ அதுதான் வந்து ஆறாத அறிவின் மூலமா அந்த மனதை ஒடுக்கி உள்நோக்கிய பயணம் செய்யும் பொழுது, மன அலைச்சலை குறையும் பொழுது நம்ம எப்படி பாஸ்ட் எல்லாம் கணிக்க முடியுது, அந்த இன்ட்யூஷன் பவர் மாதிரி இயல்பாகவே அந்த முழுமையான அந்த உணர்வை பெறக்கூடிய தன்மை வந்து மனிதர்களுக்கு இருக்குதுன்றத அதில் சொல்றாரு. ஸோ கருமையம் என்ற அமைப்பில் தக்கபடி மாற்றம் பெற்று கடைசியில் மனிதன் என்ற சிறப்பாக அமைந்து விளங்குகிறது. இதனால் ஒரு மனிதனிடம் அமைந்துள்ள கருமையத்தில் உலகில் தோன்றி வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளின் தன்மைகளும் குணங்களாக அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி அது பண்றாரு. இப்போ இது வந்து இதுல வந்து ஒரு சம்மரைஸ் பண்றாரு. ஏதோ ஒரு ஆற்றல் உலகை படைத்து பாதுகாப்பும் பராமரிப்பும் அளித்து வருகிறது என்ற தெளிவை விட இறைநிலையே தன்மாற்றம் பெற்று பிரபஞ்சத்தில் காணும் பொருட்களாகவும் அண்டங்களாகவும் கோடிக்கோடியான உருவங்களாகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற பேருண்மையை விளங்குவதே பரிணாம சரித்திரம். அதாவது இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்தில இந்த பரிணாம சரித்திரத்தை பத்தி சொல்றாரு. அப்ப யாரோ ஒருத்தர் படைக்கல, அதுவே அந்த இறைநிலையே ஒரு ஸ்டேஜா வந்து தன்மாற்றம் அடைந்து பல உயிரினங்களாகி மனித வரைக்கும் வந்து அப்போ அந்த மேற்கொண்டு அதையே மூலத்தை அறிஞ்சக்கூடிய அளவுக்கு அந்த பரிணாம வளர்ச்சி வருதுன்னு சொல்லி அந்த புவியியல்ல அதை பத்தி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வானியல்ன்றதுல வந்து அகைன் அந்த எப்படி வந்து இந்த காஸ்மாலஜி, எப்படி யூனிவர்ஸ்ல வந்து பிளானட்ஸ் எல்லாம் எப்படி உருவாச்சு, அது அப்புறம் துணைக்கோள்கள் எப்படி உருவாச்சு, இதை பத்தி விளக்குறாரு. அப்போ இதுல வந்து இப்போ நம்ம இதே முன்னால டச் பண்ணியிருக்கோம். இப்போ பிளானட்ஸ்ன்றது வந்து அந்த 92 எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகி அதெல்லாம் அந்த மூலகங்கள்லாம் ஒன்னோட வந்து இணையுது. அப்போ இதுல ஒரு கேரக்டர் என்னன்னா, ஒரு எந்த அளவுக்கு மாஸ் இருக்கோ ஒரு பிளானட்டு, அந்த மாசுக்கு தகுந்த அளவுக்கு அதனுடைய காந்த களம் இன்டென்சிட்டி இருக்கும். அப்போ 2 பிளானட் இருக்கும்போது அந்த 2 பிளானட்டினுடைய மாசை பொறுத்த அளவுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு காந்த வளையம் இருக்கும். அந்த காந்த வளையன்றது வந்து நத்திங் பட் இறை துகளினுடைய சுழற்சி, அந்த மாசை சுத்தி இருக்கிற சுழற்சி. அப்போ ஒரு பிளானட்ல இருந்து இன்னொரு பிளானட்டுக்கு எவ்வளவு தூரம்ன்றது இந்த 2 பிளானட்னுடைய
காந்த களத்தினுடைய டோட்டல் பண்ணா வந்து அந்த ஸ்பேஸ் வந்துடும் அப்படின்ற. அப்போ ஒன்று குறைவா இருந்துச்சுன்னா ரெண்டும் பக்கத்துல இருக்கும். அந்த ரெண்டு பிளானட்னுடைய காந்த களம் இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா அதனுடைய டோட்டல் ஒன்னோடு ஒன்று தள்ளும் தன்மையுடைய அந்த காந்த களத்தினால இந்த ரெண்டு பிளானட்டும் வந்து தூரத்தில் இருக்கும். அப்போ அதை பொறுத்து தான் வந்து ஒரு பிளானட்டும் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றது. அப்போ இப்போ நம்ம இதை வந்து இப்போ நம்ம பஞ்சபூத நவகிரகம் பண்றோம். அப்போ இப்போ நம்ம இந்த விளக்கத்துல இருந்து பார்த்தோம்னா சூரியனுக்கு பக்கத்துல வந்து புதன் இருக்கு. அப்போ புதனுடைய காந்த களம் வந்து கம்மியா இருக்கிறதுனால அது வந்து ஒன்னோட ஒண்ணு தொலைவா இல்லாம கிட்ட இருக்கு. அப்போ சந்திரன் வந்து சூரியனை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கு. அப்போ சனி கிரகத்துல இருக்கிற காந்தத்தினுடைய களமும் சூரியனுடைய காந்த களமும் ரொம்ப இன்டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால இதுங்க வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. ஸோ இதுதான் வந்து அவரு சொல்ல வர. இது வந்து வானியல்ல எப்படி. அப்போ துணைக்கோள்கள் எப்படி வருதுன்னா, இப்போ ரெண்டு மையப்புள்ளியில ஒரு சூரியன் சுழன்றுட்டு இருக்கு. அப்போ ஒரு பிளானட்ல இருந்தும் இறைத்துகள் வெளியில வந்துட்டே இருக்கு. இறைத்துகளுக்கும் இன்னும் வந்து உதிர்ற மாதிரி உதிர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்போ அது உதிர்ந்து வந்து இன்னொரு ரெண்டு பிளானட் நடுத்துல திரும்ப சூழ்ந்தழுத்தம் பண்ணும்போது அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து அது ஒரு பிளானட்டா மாறிடுது. அப்போ இந்த துணைக்கோள்களும் வந்து அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி ஃபைனலா அது வந்து சூரியனை சென்டரா வச்சுதான் சுத்தின்னு இருக்கும். பட் அது வந்து துணைக்கோள்கள். ஸோ இந்த ரெண்டு கோள்களுக்கு நடுத்துலயே வந்து இந்த பிரிஞ்ச துகள்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அது ஃபார்ம் ஆகுறது தான் துணைக்கோள்கள் அப்படின்றது. அப்ப இது 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 இந்த வானியல்ல வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுக்கு அடுத்த சாப்டர்ல வந்து மனிதர்களை பிரிக்கும் குழு உணர்வுகள். ஸோ அப்போ இந்த தெளிவு இல்லாதனால, இந்த விளக்கமான ஒரு தெளிவு இல்லாதனாலதான் மனிதர்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான நம்பிக்கை பழக்கம், அது மூலமா மனிதன் வந்து வெறுப்புன்ற இதை வச்சுட்டு டிஃப்ரெண்டா வந்து என்னுடைய தெய்வம் உன்னுடைய தெய்வம், என்னுடைய மதம் உன்னுடைய மதம் அப்படி பிரிஞ்சு மக்கள் வந்து துன்பப்படுறதுக்கு ஒரே காரணம் அறியாமை என்றதுதான். இந்த முழு இறை உணர்வு தெளிவு இருந்தா அந்த தன்முனைப்புன்றதும் போயிடும், அந்த பிரதர்வுட்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ மனிதனுக்கு தேவையானது உணவு, உடை, வீடு, மற்றவற்றுக்கு கருத்தெரிய மொழி வேண்டும். இனியும் ஒருவர் உற்ற வயதடைந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கு ஒரு துணை வேண்டும். தனி மனிதன் சக்திகளை ஒழுங்கு செய்து சகல விதமாய் வாழ்க்கை வசதி எல்லாம் புனித முறையில் பகிர்ந்து வைத்த வாழ பொதுவான கூட்டாட்சி முறை வேண்டும் அப்படின்றாரு. அப்போ இந்த புரிந்துணர்வு இருந்துச்சுன்னா ஒரு காமன் காஸ்ல அந்த ஒரு கூட்டாட்சியில வந்து எல்லாரும் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் இந்த 5 ஒழுக்க பண்பாடு சொல்றாரு. அந்த எப்படி இந்த வந்து மனிதர்கள் பிரிஞ்சிருக்க குழு உணர்வுலாம் எப்படி போக்குறது, அதுக்கு வந்து போதை, போர், பொய், புகை ஒழித்து அமலு செய்ய வேண்டும். அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதிப்பிழந்து மற்றவர்கள் மனம் உடல் வருந்தா மானறியும் உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பும் பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பு வேண்டும். அப்படி அந்த 5 ஒழுக்க பண்பாட்டை பத்தி சொல்றாரு. அந்த ஒழுங்கான புரிந்துணர்வு இருந்தா இப்ப இந்த போர் அடுத்தது இதுக்காக வந்து ஒரு 14 திட்டங்கள் 14 திட்டங்கள் அடங்கிய உலக சமுதாய சீர்திருத்த நெறிகள் எப்படி அப்படின்றது, போர் இல்லாத நல்லுலகம் எப்படி வந்து வர முடியும் அப்படின்றது அது நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான். போர் இல்லாத நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கு ஓர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனை ஓர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை வழிபடுதல் அப்படின்ற இந்த 14 திட்டங்கள் மூலமா உலகத்துக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு உலக அமைதிக்கு வந்து வித்துடுறதுன்னா இந்த 14 திட்டங்களை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்றாரு. அப்புறம் அவரே சொல்றாரு, இப்ப இதை யார் பண்ண முடியும் அப்படின்னா யுனைடெட் நேஷன் தான் பண்ணணும்.
180 நாடுகள் சேர்ந்தது யுனைடெட் நேஷன். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, இதுல வந்து 2 இருக்கு, ஜெனரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு. இப்போ இவங்க வந்து இந்த செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து வீட்டோ பவர் வச்சுக்கிட்டு ஒரு 5 கண்ட்ரிஸ் அவங்க வந்து இந்த ஆம்னிஷன்ஸ் இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு அங்க பிரச்சனைகளை அங்கங்க உருவாக்கிட்டு அவங்க நினைச்சதுதான் உலகத்துல நடக்கணுன்ற அளவுக்கு திட்டங்களை வகுத்துட்டு அநீதியான முறையில வந்து அந்த யூஎன் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒழுங்கான அந்த உணர்வு இருந்துச்சுன்னா, எல்லாரும் இருக்கணும்னா ஓர் உலக ஆட்சி வேணும். அப்போ வந்து இந்த வீட்டோ பவர்ன்றதுலாம் இந்த அநீதியான ரத்தியுரிமையை ஒழித்து போரில்லாத நல்லுலகத்தை அமைத்துக் கொள்ளணும் அப்படின்றாரு. ஸோ அப்ப இதெல்லாம் எப்போ வரும், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்களுக்கு உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றால்தான் வந்து அந்த தலைவர்கள்லாம் ஒழுங்கான முறையில சிந்திப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த உலக மக்களை வந்து எப்படி வந்து பிரித்து குழு உணர்வு இருக்கிறதுனால எப்படிலாம் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து இந்த சாப்டர்ல இது பண்றாரு. அது எப்படி வந்து இருக்குன்றது ரொம்ப திட்டம், இந்த 14 திட்டத்துக்கும் விளக்கம் சொல்லியிருக்காரு. அதை நம்ம இங்க பார்க்க முடியாது டீட்டெயிலா. கடைசியாக அவர் சொல்றது செயல் விளைவு தத்துவம். எல்லாம் முடிச்சிட்டாரு. அடுத்தது ஒவ்வொரு மனிதரும் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த காஸ் அண்ட் எஃபெக்டுக்கு மதிப்பு கொடுத்து அது பிரகாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தை உள்ளுணர்வா இது பண்ணி அதுக்கு யாரோ வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க, கடவுளை வேண்டிக்கிட்டா கடவுளை வந்து செஞ்சிருவாரு அப்படின்றத விட நாம் செய்கின்ற செயல் நல்லதா இருந்தா நல்லது நடக்கும், தீயதா இருந்தா தீயது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நடக்கும் அப்படின்ற அந்த செயல் விளைவு தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து செஞ்சோம்னா வாழ்க்கையில வந்து இன்பமும் துன்பம் இல்லாம இருக்கலாம்ன்றதுக்கு செயல் விளைவு தத்துவத்தை கொண்டு முடிக்கிறார். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஈசனே தானாக உணர்ந்த போதும், இப்போ வந்து நம்ம வந்து இறைநிலையை உணர்ந்துட்டோம், ஸோ இறைவனுடைய பகுதி நம்மகிட்ட இருக்கு அப்படின்ற உணர்வே வந்துட்டாலும் எழும் பசியை உணவால் தான் போக்க வேண்டும். நீங்க உங்களுக்கு பசி எடுத்தா நீங்க தான் சாப்பிட்டாங்க. அந்த இறைவன் வந்து உங்க பசியை போக்க மாட்டார். உங்களுக்கு வந்து பசிக்கான உணர்வு கொடுக்குறாரு, நீங்க வந்து உணவை தேடி போகணும், உணவை நீங்க சாப்பிட்டு அந்த பசியை ஆற்றிக்கணும். அப்போ பசின்றது அந்த உணர்வு, அதை வந்து போக்கிக்கணும்னா நீங்க சாப்பிடணுன்றது வந்து செயல். அந்த செயல் செஞ்சாதான் அந்த பசின்ற விளைவு வந்து போகும். அப்போ ஒரு செயலையும் வந்து இந்த செயல் விளைவு தத்துவத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்றாரு. அதை பாவம் புண்ணியம் அப்படின்றத பத்தி ஒரு கவி சொல்லியிருக்காரு. அப்ப இந்த செயல் விளைவு தத்துவத்தை வந்து இளைய தலைமுறைகளுக்கு நம்ம ஒரு பாட முறையாக இதை வந்து கொண்டு போகணும் அப்படின்றதையும் ஒரு. ஸோ அப்போ மகரிஷி இந்த இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்துல இறைநிலைக்கு விளக்கம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்னொன்னும் எப்படி வந்து அதை வந்து ஒவ்வொரு சாப்டராகவும் அது எப்படி அடுத்து விஞ்ஞான முறையில் எப்படி அந்த இறைநிலை மாற்றம் அடைக்குது, அப்புறம் வந்து எப்படி புவியியல், வானியல், அப்புறம் எப்படி மனிதர்கள் எதனால பிரிஞ்சு கஷ்டப்படுறாங்க, அப்புறம் வந்து கடைசியா நம்ம வந்து நல்லா இருக்கணும்னா செயல் விளைவு தத்துவத்தை நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் தனி மனிதர் ஒவ்வொருத்தரும் அந்த செயல் விளைவு தத்துவத்தை அப்ளை பண்ணோம்னாவே நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்றது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ கொரோனா வைரஸே இருக்கு. இப்போ கொரோனா வைரஸ் இருக்குன்னா இருக்குன்னு பயந்தோம்னா அந்த கொரோனா வைரஸ் நம்மளை டச் பண்ணாம போயிடுமா? அதுக்கு தேவையும் உடலுக்கு தேவையான அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இயற்கையா நம்ம வச்சுக்கணும். அப்போ அதுக்கு செய்ய வேண்டியது என்ன, நம்ம உடற்பயிற்சி வந்து எல்லா விதமான அந்த 5 பூதத்தினுடைய கூட்டை வந்து கரெக்டா வச்சு ஒரு செல்லுக்கும் வந்து ப்ராப்பரான எனர்ஜி கொடுக்குது, அங்க இருக்கிற டாக்ஸினை வெளியில தள்ளுது. அப்போ அந்த உடற்பயிற்சின்றத ஒழுங்குமுறையா செஞ்சு, அப்புறம் காயகல்புன்றத உயிர் பயிற்சியும் செஞ்சு, மனதை அடக்கி தியானம் பண்ணி நம்மளுடைய விரயத்தை குறைச்சி ஜீவகாந்த பெருக்கத்தை உடம்புல திணிவா வச்சிருந்தோம்னா அதுதான் நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக். அதை விட்டுட்டு நம்ம மயக்க நிலையில எப்போ வேக்சின் வரும், வேக்சின் வந்தா நம்ம போட்டுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மயக்க நிலை. அப்போ தெளிவான நிலைன்றது வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் மகரிஷினுடைய இந்த தத்துவங்களை அசை போட்டு அதை நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த செயல் விளைவு தத்துவன்றது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு இயல்பான வழக்கமாகிடும். இந்த வாய்ப்பு கொடுத்த உமா சென்டர் அனைவருக்கும் வாழ்த்து. இந்த அமைதியாக இருந்து இந்த உரையை கேட்ட உங்களை அனைவருக்கும் வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க.